ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷன் கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும். இல்லைனா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. அதை ஒன்று தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி படிப்படியாக இன்றைக்கி இதுக்கான இந்த பணியை இன்றைக்கி அவங்க தொடங்கிட்டாங்க. இன்றைக்கி அரசு பள்ளியை சாதிக்க நாம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கின்ற விதத்தில் நாம் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துட்டோம். ஆனால் சிபிஎஸ்சியை படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெற்றவங்க, இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று இன்றைக்கி ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாற்றி இல்லை இந்த பிள்ளைங்க 5ஆவது ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்போ ட்ராப் அவுட் எவ்வளோ தூரம் அதை அதிகப்படுத்தும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக அந்த பிள்ளைங்கள் சொன்ன அந்த பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான், தயவுசெய்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும்போது தயவுசெய்து எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம். நாங்கள் அப்படி வைக்கும்போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணீங்க? அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும்? அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் சேர்த்துட்டேன்ப்பா, இப்படியாச்சும் இதில் நீ பாஸ் பண்ணிப்பா, நீ உட்காந்து படிப்பா. அந்த பிள்ளைங்க அதை உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசில் அந்த பிள்ளை உங்களை பார்த்துட்டே இருக்கு. நீங்கள் அப்பா எதோ நமக்கு சொல்கிறாருப்பா என்ன, அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள்.